வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இனிப்பு சுவை நிறைந்திருக்கக்கூடிய மாம்பழம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். அதனால தான் மாம்பழங்களில் மாப்பழா வாடை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கணிகளில் முதலாவதாக வச்சுருக்காங்க. குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறத தொடங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வரைக்குமே உதவிகரமாக மாம்பழம் நமக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து மாம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மாதிரியான நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதிகமான விட்டமின் சி எனும் உயிர் சத்தை கொண்டது மாம்பழம். மாம்பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. ஒரு கப் மாம்பழத்தில் நம்மளுடைய உடலுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய விட்டமின் சி அளவில் 67% கிடைக்கும். அப்போ நம்ம நன்றாக பழுத்திருக்கக்கூடிய மாம்பழத்தை விட மாங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குன்றது ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் மாம்பழத்தையும் மாங்காயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி அதிகப்படுத்தப்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் தொற்று நோய்களிடமிருந்து வராமல் தடுத்துக் கொள்வதற்கான ஆற்றலை பெறுவீங்க. அதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் 165 கிராம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு கப் மாம்பழத்தில் 100 கலோரிகள், அதாவது 100 கிராம் கலோரிக்கும் குறைவாக தான் இருக்கு. மேலும் உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி நீங்க மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிடுவதை தவிர்க்கலாம். இதனாலேயே வந்து இந்த கலோரிகள் உங்களுக்கு அதிகமாக்கி உங்களுடைய உடல் எடை வெயிட் போடுவதெல்லாம் நீங்க முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா முழுமையாக உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு தருவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் குறைச்சி சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. இது நமது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலம் கழிக்கிறதெல்லாம் எளிதாக்கும். இதன் மூலமாக நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார் சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால சைடு எஃபெக்டே இல்லாமல் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஊக்குவிக்கப்படுறதால சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வந்து வாழலாம். டயாபெட்டிஸ் வராமல் தடுக்கும் மாம்பழம். இயற்கையாகவே மாம்பழத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் டயாபெட்டிஸ் நோயாளிகள்லாம் மாம்பழம் சாப்பிடுவது ஆரோக்கியமானது அல்ல அப்படின்றதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமுமே கிடையாது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமனாக இருப்பவர்களினுடைய ரத்த குளுக்கோஸ் அளவை ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. எனினும் நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை வந்து அளவோட தான் எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது. ஸோ எந்த ஒரு உணவுமே அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. அப்படின்றது போல மாம்பழத்தையும் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து குறைவாக எடுத்துக்கொள்வதே அவங்களுக்கு ஆரோக்கியம் தான். மாம்பழ ஜூஸ்களை வந்து அவங்க முற்றிலுமாக தவிர்க்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்டது மாம்பழம். மாம்பழத்தில் பாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நம் உடலுக்கு பல வகைகளில் உதவிகரமாக இருக்கும். செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்கள் இருந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் நம்ம பாதுகாக்கும். மேலும் மாம்பழத்தில் மேக்னிஃபெரின் என்ற பயோ ஆக்டிவ் கலவை இருக்கு. இது பல நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உடலுக்கு வந்து உதவி செய்யும். ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களை பெற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கெல்லாம் நம்ம வந்து மாம்பழத்தை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மாம்பழம். மாம்பழத்தில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இருக்கிறதால இது உண்ணும் போது உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதன் மூலமாக உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தசைகள் செயலிழந்து போவது, தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வைக்கு உதவிகரமாக இருக்கும் மாம்பழம். மாம்பழத்தில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நமது விழித்திரையில் படக்கூடிய கூடுதலான வெளிச்சத்தை தடுத்து கண்களை வந்து பாதுகாக்கும். அப்போ இந்த மாதிரி ஏஎம்டி, வயதானதுக்கு அப்புறம் வரக்கூடிய மாகுலர் டீஜெனரேஷன், கண் பார்வை மங்கி போகிறது, விழித்திரை சேதமாவது, இதெல்லாம் தடுக்கப்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் மாம்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட மாம்பழத்தில் ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்கு. என்னதான் மாம்பழம் நிறைய மருத்துவன்மைகளை கொடுத்தாலும் ஒரு சில சைடு எஃபெக்டையும் கொடுக்குது. அது எப்போ கேட்டீங்க அப்படின்னா சாப்பிடக்கூடாதவர்கள் வந்து மாம்பழத்தை சாப்பிடும் போதும், குறிப்பாக வந்து மாம்பழத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ அப்படி வந்து சர்க்கரையினுடைய அளவு நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் மாம்பழத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. மாம்பழங்கள் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவைகளுக்கு பிரபலமானது. ஆனால் மாம்பழத்தில் அதிக அளவு சர்க்கரை இருக்கு. எனவே இது நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் தீங்கை ஏற்படுத்தக்கூடியது. மாம்பழங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும். எனவே நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தீங்கன்னா மாம்பழங்களை சாப்பிடுவதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை சென்று ஆலோசனை பண்ணி
பண்ணிக்கிறது நல்லது. பிளட்ல சுகரோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக வயிற்றுப்போக்கு உங்களுக்கு வந்து ஏற்படலாம் நீங்கள் மாம்பழத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மாம்பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதால அதிகப்படியாக மாம்பழங்கள் குடலில் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். நார் சத்து அதிகம் எந்த பழத்தில் இருக்கோ அந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு உங்களுக்கு உண்டாகும். எனவே நீங்கள் மாம்பழங்களை அதிகமாக உண்பதிலிருந்து உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுடைய அந்த மாம்பழ ஆசையை திருப்திப்படுத்துறதுக்கு சில மாம்பழத்தை வந்து ஒரு பீஸ் மாதிரி போட்டு மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதுமானது. அதுவே உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் மாம்பழங்களை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடை உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு போய் அளவுக்கு அதிகமாக மாம்பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் குறைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. மாம்பழங்களில் இயற்கையான சர்க்கரைகள் இருக்குது மற்றும் அதிக கலோரிகள் இருக்குது. இது எடையை குறைக்க முயற்சிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது தான் உதவிகரமாக இருக்கும். அதிகப்படியான மாம்பழங்களை சாப்பிடும்போது உங்களுடைய இடுப்பு பகுதிகளில் சில அங்குலங்கள் கூடிடும். எனவே ஒரு நல்ல கட்டுக்கோப்பான உடலமைப்பை நீங்கள் பராமரிக்கிறீங்க அப்படின்னா மாம்பழங்களை அதிகமாக சாப்பிட்றதை நிறுத்துங்க. ஒவ்வாமை வந்து ஏற்படும். நீங்கள் மாம்பழங்களை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அலர்ஜி உங்களுக்கு வரும். மாம்பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உரிஷியோல் என்ற வேதிப்பொருள் இருக்குது. இது ஒவ்வாமை உள்ளவர்களுக்கெல்லாம் தோல் அலர்ச்சியை ஏற்படுத்தும். தோல் அலர்ச்சியானது சருமத்தில் வீக்கம் மற்றும் அரிப்புக்கு வழிவகுக்கும். மாம்பழங்கள் ஒரு சிலருக்கு சில ஒவ்வாமை எதிர்விளைவுகளை ஏற்படுத்தலாம் மற்றும் அவர்கள் மூக்கு ஒழுகுதல், வயிற்று வெளி போன்றவற்றால் பாதிக்கப்படலாம். சில உணவுகளை உட்கொள்வது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த மன அழுத்தம் மற்றும் சில மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய அர்டிகேரியா போன்ற தோல் பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வழிவகுக்கும். அதனால் மாம்பழங்களை வந்து எடுத்துக்கூடாது. அதிகமாக அனாபிலாட்டிக் அதிர்ச்சி ஏற்படும் மாம்பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது. ஆராய்ச்சியின்படி மாம்பழங்கள் ஒரு சிலருக்கு வந்து அனாபிலாட்டிக் அதிர்ச்சி ஏற்படுத்தும் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஒவ்வாமை எதிர்வினை. இது அலர்ஜியில ஒரு வகை. இது என்ன பண்ணும் அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படலை அப்படின்னா குமட்டல், வாந்தி, அதிர்ச்சி மற்றும் சுயநினைவு இல்லாமல் போறது போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதுதான் அனாபிலாட்டிக் அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ ஏற்படும்னா மாம்பழங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அலர்ஜி வரும்போது இது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வயிற்று பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் மாம்பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா குளுக்கோஸை ஒப்பிடும்போது மாம்பழங்களில் ஃப்ரக்டோஸ் அதிக அளவில் இருக்குது. இது உடலில் சீரற்ற ஏற்றத்தாழ்வு உருவாக்கும். இதனால் ஃப்ரக்டோஸை உடல் உறிஞ்சுவது கடினமாக்கும். இந்த நிலையில் மேலும் வயிற்றில் வந்து வீக்கம், மற்ற செரிமான பிரச்சனைகள் உருவாவது போன்ற பாசிபிலிட்டி உங்களுக்கு அதிகம். நீங்கள் ஏதாவது அஜீரண கோளாறுகளை எதிர்கொண்டீங்க அப்படின்னா மாம்பழங்களை அதிகமாக சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது நிறைய சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னதான் ஒரு பழம் அல்லது ஒரு உணவு நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் ஒரு சில பக்க விளைவுகளையும் கொண்டிருப்பது இயல்பு தான். அந்த பக்க விளைவுக்கு எப்போ நமக்கு ஏற்படும் அப்படின்னா மாம்பழங்களை சில நோயாளிகள்லாம் குறிப்பிட்ட நோயாளிகள்லாம் சாப்பிடக்கூடாது. அவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த பக்க விளைவுகள் ஏற்படும். குறிப்பாக அளவுக்கு அதிகமாக மாம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நன்மை நமக்கு தீமையாக மாற ஆரம்பிச்சிடும். அது போல் இல்லாமல் சீசனாக நமக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் மாம்பழம் அப்படின்றதால நம்ம அதே சீசனில் கிடைக்குது அப்படின்றதுக்காக மாம்பழங்களை அதிகமாக சாப்பிடக்கூடாது. நமக்கு போதுமான அளவுக்கு மட்டும் மாம்பழங்களை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழ வேண்டும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.